அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சேகர், விபத்து மற்றும் அவசர சிகிச்சை நிபுணராக காரைக்குடி அப்போலோ ரீச் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிந்து வருகின்றேன். எங்களுடைய மருத்துவமனையில் எங்கள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாரையும் வெளியில் ஆம்புலன்ஸில் வராங்களோ இல்லை காரில் வராங்களோ இல்லை பைக்கில் வராங்களோ அந்த பேஷண்ட்ஸை வெளியிலே ஸ்ட்ரெச்சர் மூலமாகவோ இல்லை வீல் சேர் மூலமாகவோ நம்ம சேஃபாக எமர்ஜென்சிக்கு உள்ள ரிசீவ் பண்ணிக்கிறோம். ரிசீவ் பண்ண உடனே நம்ம ட்ரையேஜிங் பிளேஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த ட்ரையேஜிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேஷண்ட்டோடையும் அவரோட நோயோட தீவிரத்தன்மையை பொறுத்து நம்ம ட்ரையேஜ் பண்ணுறோம். ப்ரையாரிட்டி 1, ப்ரையாரிட்டி 2, ப்ரையாரிட்டி 3ன்னு சொல்லி அதை ப்ரையாரிட்டி வைஸ் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். இந்த கேட்டகரைஸ் பண்ணுற மூலமாக என்ன யூஸ் இருக்குன்னா, எந்த பேஷண்ட்டுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான டைமில் கிடைக்கிறதோட ரோல் தான் நம்ம அந்த ட்ரையேஜ் பண்ணுறதோட ரீசனே. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா, அந்த நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் இப்போ லைஃப் சேவிங் ப்ரொசீஜர்ஸ் நம்ம உயிர் காக்கும் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லேயே பண்ணுறோம். லைக் எது மாதிரினா இன்டுபேஷன், செயற்கை சுவாசம் கொடுக்குறோம். செயற்கை சுவாசத்துக்கு நம்ம வாயில் குழாய் போடுறோம்னு சொல்லுவோம், அது பண்ணுறோம். ப்ளஸ் காற்று, நுரையீரலில் அடிபட்டு வர்றவங்களுக்கு காற்று கோர்த்துருக்கலாம், இல்லை ரத்தம் தேங்கியிருக்கலாம், நீர் தேங்கியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நுரையீரலில் நம்ம டியூப் போட்டு ஐசிடிங்கிறத ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அவங்க பிபி கண்டினியூவாக மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆர்ட்ரிலைன்கிறத ரத்த குழாயில் வைக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர்ஸும் நம்ம பண்ணுறோம். ப்ளஸ் எமர்ஜென்சி ட்ரெக்கியாஸ்டமி, இன்கேஸ் அவங்களுக்கு ட்ராமா ஆகி ஃபேஸ்னா இன்ஜுரி அவங்களுக்கு இன்டுபேஷன் செயற்கை சுவாசம் கொடுக்க முடியாத போகிற பட்சத்தில் அவங்களுக்கு எமர்ஜென்சி ட்ரெக்கியாஸ்டமின்னு சொல்லி கழுத்தில் துவாரம் போட்டு நம்ம எமர்ஜென்சியாக நம்ம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸும் எங்களுடைய எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லேயே எல்லா வசதிகளோடு இருக்கிறதுனால நாங்கள் அங்கேயே பண்ணிக்கிறோம். ப்ளஸ் ஆர்டிஏ, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகி வர்றாங்க, அவங்களுக்கு அதிகமான பிளட் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது நம்ம 24/7 நம்ம பிளட் பேங்க் அவைலபிலிட்டி இங்கே இருக்கிறதுனால அப்போது அவங்களுக்கு உடனே பிளட் வாங்கி நம்ம போட்டு எமர்ஜென்சியாக சர்ஜரி எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எமர்ஜென்சியாக எல்லா டாக்டர்ஸுக்கும் உடனே இன்ஃபார்ம் பண்ணி 24/7 நம்ம சர்ஜன்ஸ் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால உடனே சர்ஜரிக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது மூலமாக உடனே சர்ஜரி பண்ணி பேஷண்ட் லைஃப்ஸை சேவ் பண்ண முடியுது. இந்த சிவகங்கை மாவட்டத்தில் எங்களது அப்போலோ மருத்துவமனையில் 24/7 அவசர சிகிச்சை மற்றும் இன்டென்சிவ் கேர் யூனிட் அண்ட் 24/7 சர்ஜன் அவைலபிலிட்டியாக இருந்து எல்லா வகையான அறுவை சிகிச்சை மற்றும் பாய்சன்ஸ் கேஸு, ஸ்னேக் பைட்டு, எல்லா வகையான எமர்ஜென்சி கேஸ் எல்லாமே நாங்கள் பார்த்து க்யூர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் இதை பயன்படுத்திக்குமாறு வேண்டுகிறேன்.